எந்த ஒரு பர்சனையும் ஜீரோவிலிருந்து ஹீரோவாக மாற்ற ஒரே ஒரு காரியம் தான் லைஃப்பில் ரொம்ப முக்கியமானது. அது கம்யூனிகேஷன் ஸ்கில். அதனால தான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல த கிங் ஆஃப் சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உங்களில் நிறைய பேர் இப்போ இதை கேட்ட உடனே ஒரே பண்ணுவீங்க, என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப டவுனாக இருக்கேன், நான் ஸ்பீக்கிங்கில் அவ்வளோ எக்ஸ்பர்ட் கிடையாது அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையாது. இந்த வீடியோவில் ஒரு ரெவல்யூஷனரி ஐடியா, கம்யூனிகேஷன் ஸ்கில்லை பற்றி உள்ள ஒரு ரெவல்யூஷனரி ஐடியா. யார் வேணாலும், நீங்கள் ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருந்தால் கூட, நீங்கள் ஸ்பீக்கிங் ஸ்கில்லில் ரொம்ப டவுனாக இருந்தால் கூட, எப்படி உங்கள் ப்ரெசன்ஸை வச்சு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வின் பண்ணலாம், உங்கள் கம்யூனிகேஷனை இஃபெக்டிவாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம், அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய் மக்களே, வெல்கம் டு ப்ரொஃபஸர் ஜேடி ஜங்ஷன். This video is about communication and winning in life. Actually, communication என்ன பேசுவது மட்டும் இல்லை. கம்யூனிகேஷன் நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. என்னால் அந்த எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் மாதிரி பேச முடியலையே, அவங்க எல்லார்ட்டையும் ஈஸியாக மிங்கிள் பண்ணுறாங்களே, என்னால் அது பண்ண முடியலையே, அந்த மாதிரி நீங்கள் ஒரே பண்ணிகிட்ருப்பீங்க. ஆக்சுவலி செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன் இஸ் கம்யூனிகேஷன். அதாவது கம்யூனிகேஷன் என்ன, இன் ஷார்ட் செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன் தான். உங்களை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவது, உங்களோட எமோஷன், உங்களோட ஃபீலிங், உங்களோட ஐடியாஸ், உங்களோட இன்னர் ப்ரெசன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவது, அடுத்தவங்க கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவது. அதாவது அதோட பேசிக் ப்ரெசன்ஸ், உங்கள் ப்ரெசன்ஸ் தான். நீங்கள் எப்படி உங்களை ப்ரெசன்ட் பண்ணுறீங்க பப்ளிக்கில், அடுத்தவங்களுக்கு முன்னால், ஒரு கூட்டத்தில், ஒரு மீட்டிங்கில் எப்படி உங்கள் ப்ரெசன்ஸ் இருக்குது. ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் கம்யூனிகேஷன் இஸ் யுவர் ப்ரெசன்ஸ், யுவர் மியர் ப்ரெசன்ஸ். நீங்கள் யார்கிட்டையும் பேசலைன்னாலும், நீங்கள் எதுவுமே கம்யூனிகேட் பண்ணலைன்னாலும், உங்கள் மியர் ப்ரெசன்ஸ் கம்யூனிகேட்ஸ் எ லாட். நிறைய காரியங்களை உங்கள் மியர் ப்ரெசன்ஸ் கம்யூனிகேட் பண்ணும். ஆக்சுவலி ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால், when my son was studying in a school, கேரளாவில் ஒரு ஐசிஎஸ்சி ஸ்கூலில் என்னோடய சன் படிச்சுட்டு இருக்கும்போது அவனோட ஸ்கூல் டே ஃபங்க்ஷன் நான் அட்டன் பண்ணேன். அந்த ஸ்கூல் டே ஃபங்க்ஷன் அவங்க ஒரு அவுட்டோர் ஆக்டிவிட்டியாக தான் நடத்திட்டு இருந்தாங்க. ஈவினிங் நான் போயிருந்தேன், அட்டன் பண்ணேன். ஆக்சுவலி ஒரு கிரவுண்ட் இருந்தது, அதை சுற்றி கேலரி இருந்தது. நாங்கள் பேரண்ட்ஸ், ஆடியன்ஸ் எல்லாருமே அந்த கேலரியில் தான் இருந்துகிட்டு இருந்தோம். அது ஒரு ஆக்சுவலி அரௌண்ட் 1500 to 2000 பீப்புள், பேரண்ட்ஸும் மற்ற ஆடியன்ஸும் எல்லோரும் கேதர் பண்ணியிருந்தோம். அதில் நான் ஒரு காரியம் நோட்டீஸ் பண்ணேன். ஆக்சுவலி அந்த த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் ஒரு டீச்சர், ஒரு ஃபீமேல் டீச்சர் நல்லா ட்ரெஸ் பண்ணி திரும்ப 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 ஒரு 25 times அவங்க கீழே உட்கார்ந்துருந்த ஆடியன்ஸுக்கும் அந்த ஸ்டேஜுக்கும் இடையில் ஒரு லிஸ்ட்டு கையில் ஹோல்டு பண்ணிவிட்டு இங்கே நடப்பாங்க, அங்கே நடப்பாங்க, திரும்பவும் இங்கே நடப்பாங்க, அங்கே நடப்பாங்க. ஆக்சுவலி அந்த ப்ரோக்ராமில் அவங்க காம்பேரிங்கோ எந்த ஸ்பீச்சுமோ கொடுக்கல, அவங்க யார்கிட்டையுமே கம்யூனிகேட் பண்ணலை. ஆனால் அவங்க நீட்லி ட்ரெஸ்ட் லேடி, நீட்டாக ட்ரெஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் ஷெடியூலோட, மேபி அவங்க ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டரா இல்லை கோஆர்டினேட் பண்ணவங்கள ஹெல்ப் பண்ணாங்களா, எதுக்காக அவங்க நடந்தாங்க, we don't know, I don't know. ஆனால் அரௌண்ட் 2000 to 2500 பீப்புள் அவங்க ப்ரெசன்ஸை அன்னைக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சுது. மேபி ஆஃப்டர் 2-3 years அதே சேம் ஸ்கூலில் நான் ஜாயின் பண்ணேன். 1 year அங்கே ஒர்க் பண்ணேன். நான் போன டைமில் முதல்ல சர்ச் பண்ணது அந்த டீச்சர் யார். ஆக்சுவலி அவங்க ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ண வச்சாங்க. நான் போகிற டைமில் அந்த டீச்சர் அங்கே இல்லை. ஏன் அங்கே இல்லைன்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா, எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியல உண்மையில். ஆனால் அவங்க ஒரு பெட்டர் ஸ்கூலில் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி கண்டிப்பாக போயிருப்பாங்க. பிகாஸ் கம்யூனிகேட் பண்ணாமலே அன்னைக்கு அந்த ப்ரோக்ராமில் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கம்யூனிகேட் பண்ணாங்க. 2000-3000 பீப்புளுக்கு மனசுக்குள்ளால் அவங்க ப்ரெசன்ஸை அவங்க ஃபீல் பண்ண வச்சாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி ஈஸியாக வந்திருக்கலாம். இன்னொரு ஸ்கூலில் ஏதோ ஒரு கனெக்ஷன் வழியாக இப்படி ஒரு டீச்சர் இருக்காங்க, ஆக்டிவ் எனர்ஜெட்டிக் டீச்சர், அப்படி ஒன்று ஒரு மெசேஜ் போயிருக்கலாம். அவங்களுக்கு ஈஸியாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கலாம்.
So this is the power of communication. This is the power of the mere presence. நீங்கள் ஒரு குரூப்பில் ஒரு மீட்டிங் நடக்கும்போது, இல்லைன்னா ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது, ஒரு கேஷுவலான ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனில் எந்த இடத்துல நீங்கள் அவுட்டோரில் போனாலும் சரி, ஒரு குரூப்புக்கு முன்னால் நீங்கள் போகும்போது நீங்கள் எல்லார்டையுமே போய் பேசணும்னு கிடையாது. நீங்கள் ஸ்பீக்கிங்கில் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கணும், ஈஸியாக மிங்கிள் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்னு கிடையாது. யூ மீ ப்ரெசன்ஸ். முன்னால் நில்லுங்க. ஓகே, நீங்கள் எல்லாரோட கண்ணு முன்னாலே நில்லுங்க. உங்கள் ப்ரெசன்ஸை வச்சுருங்க. தேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பின்னால் போய் உட்காராதுங்க. உங்கள் ப்ரெசன்ஸ் முன்னால் இருக்கட்டும். நீட்டாக ட்ரெஸ் பண்ணுங்கள். எந்த மாதிரி பர்சனாலிட்டியை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண விரும்புகிறீங்களோ, இந்த உலகத்துக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ஆளுன்னு ப்ரெசென்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸிங்கில், அந்த மாதிரியான ப்ரெசன்ஸில் முன்னால் நில்லுங்க, முன்னால் நடைங்க, மிங்கிள் பண்ணுங்க. தேட் இஸ் இனஃப். அது உங்களுக்கு நிறைய கனெக்ஷன்ஸை கொண்டு வரும். அது உங்களோட ப்ரெசன்ஸை இப்படி ஒரு ஆள் இருக்குது, இந்த மாதிரி பர்சனாலிட்டி உள்ளவங்க அப்படி ஒன்று ஒரு பப்ளிசிட்டியும் ஒரு பிராண்டையும் உங்களை தெரியாமலே க்ரியேட் பண்ணும். ஆக்சுவலி என்னோடய லைஃப்பில் என்னோடய ஓன் எக்ஸாம்பிளை எடுத்து பார்த்தேன். நான் 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னால் ஒரு ஸ்டேஜில் கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஐ வாஸ் லிட்டில் பிட் டிமிட், சென்சிட்டிவ் பாய். ஐ வாஸ் வெரி புவர் இன் கம்யூனிகேஷன். பேசவே பயப்படக்கூடிய ஒரு நபர். அதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது. பட் இன்சைட் மீ தேர் வாஸ் எ கிரேவிங் ஃபார் கம்யூனிகேஷன், இல்லைன்னா செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன். நான் நேரமே சொன்ன மாதிரி செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன் தான் கம்யூனிகேஷன். என்கிட்ட ஒரு கிரேவிங் இருந்தது, ஒரு டீப் அர்ஜ். என்னை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், என்னோட டேலண்ட்ஸை காட்டணும் அப்படின்னு ஒரு பயங்கரமான கிரேவிங் அர்ஜ் இருந்தது. பட் ஐ மிசரபிளி ஃபெயில்ட். எப்போ 5th ஸ்டாண்டர்டில் முன்னால் போய் ஒரு பாட்டு பாடலாம் அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதோ, எப்போ நான் அதை ட்ரை பண்ணணும், எப்போ தான் அதில் மிசரபிளி ஃபெயில் ஆனனோ, ஓகே, டியூ டு மை ஸ்டேஜ் ஃபியர் ஓ வாட் எவர், அன்னையிலேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நான் வாரதுக்கு, அடுத்த ஸ்டேஜில் போய் நான் பெர்ஃபார்ம் பண்ண ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் எடுத்தது ஆக்சுவலி என்னால் அதை ஓவர் கம் பண்ணி வாரதுக்கு. ஸோ இந்த மீன் டைம், இந்த கேப்பில் என்னால் செல்ஃப் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்க முடியுமா? தேட் இஸ் வை மேபி ஐ டர்ன் டு ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட்ஸில் சேஞ்ச் ஆனால் through sports I could express myself. என்னோட டேலண்ட்டை எவ்ரிதிங் என்னால் ஸ்போர்ட்ஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஐ வாஸ் ஸோ பேஷனேட்டட் இன் தேட், இன்வால்வ் இன் தேட். என்ன நடந்ததுன்னா, ஸ்போர்ட்ஸ் எனக்கு ஃபேமை கொண்டு வந்தது. ஸோ ஐ பிகேம் த கிரிக்கெட் டீம் கேப்டன் இன் மை ஸ்கூல். கப்பு எடுத்தோம். லோக்கல் கிரிக்கெட் கிளப்போட கேப்டன் ஆனேன். அதில் கப்பு வாங்கினோம். எங்களோட லோக்கல் ஏரியாவில் ஒரு என்னோட நேம் மட்டும் இல்லை, என்னோட டீம்மேட்ஸ், ஒண்டர்ஃபுல் பீப்புள் வித் டேலண்டட் பீப்புள் எல்லாருமே பாப்புலர் ஆனோம். ஸோ அது என்னை எப்படி ஹெல்ப் பண்ணுச்சுன்னா, ஸ்போர்ட்ஸில் மட்டும் இல்லை, எப்போ நான் எம்ஏ கம்ப்ளீட் பண்ணி ஓனாக ஒரு பிரிண்டிங் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் என்னோடய ஹோம் டவுனில், என்னோட இந்த பிராண்ட் தம்பி, என்னோட ஃபுல் நேம் தம்பி ஜெய்சிங் அன்னைக்கு. ஸோ தம்பி என்னோட நேம் பாப்புலராக இருந்தது. ஸோ தம்பியோட பிரிண்டிங் ப்ரெஸ், தம்பியோட கம்ப்யூட்டர் சென்டர், ஈஸியாக ஆட்கள் வந்தாங்க. ஐ குட் ஈஸிலி சக்சீட் இன் மை பிஸ்னஸ் பிகாஸ் தேர் வாஸ் ஆல்ரெடி எ பிராண்ட். எனக்கு ஸ்பீக்கிங்கில் நான் கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருந்தாலும் பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் நான் என்னை இன்னொரு விதத்தில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண துவங்கின போது அது எனக்கு சக்ஸஸை கொண்டு வந்தது. எப்போ ஸ்கூல் டைம் முடிஞ்சு என்னால் ஸ்போர்ட்ஸ் கண்டினியூ பண்ண முடியாமல் போச்சு due to some physical problems, again என்னோட செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன் ரைட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ண துவங்கிச்சுது. ஸோ ஐ இன்வால்வ் இன் தேட். எகெயின் என்னோட ரைட்டிங் வழியான எக்ஸ்ப்ரெஷன், க்ரியேட்டிவ் எக்ஸ்ப்ரெஷன், ஓகே, நம்மளை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவது, அது ஒரு கம்யூனிகேஷன். ஓகே, ஸோ பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் உள்ள லேகை நான் வேறு விதத்தில் என்னை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ண போது எனக்கு நிறைய வெற்றிகளை அது கொண்டு வந்தது. ஸோ நான் புக்ஸ் எழுதினேன். என்னோடய கெரியரில் கூட நிறைய இன்டர்வியூஸில் நான் என்னோடய புக்ஸை கொண்டு போகும்போது, ILTS இப்படி ஒரு புக் எழுதியிருக்கேன், நான் ஒரு போய்ட்ரி கலெக்ஷன் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், ஈஸியாக என்னால் கெட் த்ரூ பண்ண முடிஞ்சது. காம்படிஷன் டஃப்பாக இருந்தாலும்
ஓகே இப்படி ஒரு புக் எழுதியிருக்க ஒரு ஆள் வந்திருக்காரு. ஸோ தட் மீன்ஸ் ஹீ இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் தேட், அந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக தான் இருப்பார் அப்படின்னு ஒரு, ஸோ அது ஒரு டிக்கெட்டை, ஃப்ரீ டிக்கெட்டை எனக்கு கொடுத்தது. லேட்டர் நான் ஒரு கம்யூனிகேட் ட்ரெயினராக வர முடிஞ்சு. எந்த ஒரு நபர் கம்யூனிகேஷனில் ஸ்ட்ரகிள் பண்ணணும், நான் லேட்டர் ஒரு கம்யூனிகேஷன் ட்ரெயினராக மாறினேன். என்னால் பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்ண முடிஞ்சது. ஆக்சுவலி நான் கேரளாவில் இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கும்போது எவ்ரிடே ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் டவுன் IELTS ட்ரைனிங் சென்டர் காஞ்சிரப்பள்ளி அப்படின்னு உள்ள ஒரு டவுன், ஒரு IELTS ட்ரைனிங் சென்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ட்ரெயினர், ஸ்போக்கன் இங்கிலீஷ் ட்ரெயினர் அப்படின்னு. ஸோ அப்படி ஆன் த வேல குட்டிக்கானம் அப்படின்னு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருந்தது. அதில் ஒரு மரியன் காலேஜ் அப்படின்னு ஒரு கிராண்ட் காலேஜ், அதோட பில்டிங், அதில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கோட் சூடு தான் போட்டிருப்பாங்க. ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிடியும் கோட்டும் போட்டிருப்பாங்க. அங்கே உள்ள டைமிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஈவினிங் 3 to 8 o'clock ஒரு கோர்ஸ் இருக்குது. நைட்டில் நான் திரும்ப வரும்போது அங்கே லைட் இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்ருப்பாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டாண்டர்டு காலேஜ், ஒரு இன்டர்நேஷ்னல் லுக். இந்த காலேஜில் எப்போவாவது நம்ம ஒர்க் பண்ண மாட்டோமா அப்படின்னு ஒரு ட்ரீம் எனக்கு எப்போவுமே இருக்கும். ஸோ ஆஃப்டர் தேட் இன்னும் 2-3 இடங்களில் வேலை பார்த்துட்டு இந்த ஸ்கூலில் நான் நேரமே மென்ஷன் பண்ண இந்த ICSE ஸ்கூலில் என்னோடய சன்னு அங்கே தான் படிச்சுட்டு இருந்தேன். அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் 1 year. என்னோடய ஃப்ரெண்ட் ஒரு சார் தான், ஒரு ரைட்டர் ஃப்ரெண்ட், அவர் தான் எனக்கு அந்த வேலை வாங்கி தந்திருந்தார். ஸோ அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஸோ ஸ்கூல் டே வந்தது. ஸ்கூல் டேயில் நான் தான் வெல்கம் அட்ரஸ் பண்ணேன். ஓகே, ஐ டிடன்ட் மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது, ஈவன் தோ என்னோடய ஃப்ரெண்ட் செபாஸ்டின்னு சொல்லக்கூடிய சார் வாஸ்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ், ஹி வாஸ் எ ரைட்டர், ஹி வாஸ் இன் பூட்டான் அண்ட் so many other countries. என்னோட ஹைலி டேலண்டட், டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ், அவரோட இங்கிலீஷும் என்னோட பெட்டராக இருக்கும். ஆனால் அந்த டைமில் ஒரு அசம்பிளியில், மார்னிங் அசம்பிளியில் எனக்கு ஒரு சிஸ்டர் பிரின்சிபல் எனக்கு ஒரு சான்ஸ் தந்தாங்க. நான் அதை யூஸ் பண்ணேன், ப்ராப்பராக யூஸ் பண்ணேன். ஒரு இம்ப்ரெசிவ் ஸ்மால் ஸ்பீச் தான் கொடுத்தேன். அதனால என்ன கிடச்சி, நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தந்தாங்க. ஸ்கூல் டேயில் வெல்கம் அட்ரஸ் நிறைய வருஷமாக என்னோடய ஃப்ரெண்டு சார் தான் பண்ணிகிட்டு இருந்தார். அவரும் ஹி வாஸ் ஸோ ஜென்ரஸ், எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்தாங்க. நான் இந்த வெல்கம் அட்ரஸை பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மைக் ஆப்ரேட்டர் இருந்தார். ஆக்சுவலி அந்த சவுண்ட் சிஸ்டம் மைக்கெல்லாம் ஆப்ரேட் பண்ணிட்டு ஒரு ஃபேரான ஒரு ஆள், ஒரு ஃப்ரெண்ட்லி பர்சன், ஹி வாஸ் தேர். நான் வெல்கம் அட்ரஸ் பண்ணுறது, அந்த பிள்ளைகளை காம்பேரிங் அரேஞ்ச் பண்ணது எல்லாம் பார்த்துட்டு அவர் என்கிட்ட பர்சனலாக கூப்பிட்டு சொன்னார், சார் மரியன் காலேஜில் இங்கிலீஷுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஆக்சுவலி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாமே, நீங்கள் ஃபாதரை வந்து மீட் பண்ணுங்கள். ஐ வாஸ் ஸோ ஹாப்பி, இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஓகே, ஐ மிஸ்ட் எ சான்ஸ் ஒன்ஸ். அப்போ அவர்கிட்ட நான் ஃப்ரெண்டான அவர் திரும்ப என்னை கைட் பண்ணார். ஆக்சுவலி மரியன் காலேஜில் அவர் லைப்ரரியனாக இருந்தார், செல்ஃப் ஃபினான்சிங் ஸ்ட்ரீமில். அதுக்கு கூட இதை சைட் பிஸ்னஸாக பண்ணிகிட்டு இருந்தார். ஆக்சுவலி இந்த சவுண்ட் சிஸ்டம் எல்லாமே. ஓகே, ஸோ மரியன் காலேஜும் இந்த சென்ட் பயஸ் ஸ்கூலும் ஆப்போசிட்டாக தான் இருந்தது. இந்த சைடு சென்ட் பயஸ் ஸ்கூல், அந்த சைடு மரியன் காலேஜ். ஆனால் ஒரு ஹியூஜ் கேப். இந்த ஸ்கூலில் இருந்து அந்த காலேஜுக்கு போய் வேலை பார்ப்பது அவ்வளோ ஈஸி இல்லை. ஓகே, இட் வாஸ் டிஃபிகல்ட். ஓகே, ஸோ இட் வாஸ் எ ட்ரீம் ஃபார் மீ. ஸோ அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணேன். சரி சார் வாங்க, வந்து ஃபாதரை ஒரு நாள் பாருங்கள், நீங்கள் டைரெக்டாக வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு நாள் ஃபாதரை மீட் பண்ணேன். ஹி வாஸ் இம்ப்ரெஸ்ட். அவர் என்கிட்ட பயோடேட்டாவோ சர்டிஃபிகேட்ஸோ ஒன்றுமே கேட்கல. வித்தின் 1 week I got the appointment. That was a wonderful experience in my life. Okay, turning point. அது எதனால் கிடச்சதுன்னா த்ரூ மை கம்யூனிகேஷன். அசம்பிளியில் நான் கொடுத்த அந்த சின்ன மெசேஜ், ஸ்கூல் டே மீட்டிங்கில் நான் கொடுத்த அந்த சின்ன வெல்கம் அட்ரஸ், டோர்ஸ் காட் ஓப்பன்ட், டோர்ஸ் ஓப்பன் ஆச்சு. ஸோ நான் எகெயின் நான் மரியன் காலேஜுக்கு உள்ளால் போகும்போது நல்ல ஒரு ரிசப்ஷன் எனக்கு கிடச்சி. ஏன்னா அந்த காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த நிறைய ப்ரொஃபஸர்ஸோட சில்ட்ரன் இந்த ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ தே கேவ் எ வெரி குட் இம்ப்ரெஷன் அபவுட் மீ. ஓகே, அபவுட் மை கம்யூனிகேஷன் ஆர் சம்திங்.
கம்யூனிகேஷனே பண்ண முடியாமல் ஸ்டேஜ் ஃபியரில் இருந்த ஒரு ஆர்டினரி சென்சிட்டிவ் பாய் இந்த அளவுக்கு வெற்றிகரமாக வர முடிஞ்சது ஏதோ ஒரு விதத்தில் நான் என்னை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன், மை ப்ரெசன்ஸ், என்னோடய ப்ரெசன்ஸை ஏதோ ஒரு விதத்தில் ஸ்பீக்கிங்கில் நான் டவுனாக இருந்தாலும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அது ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் சரி, அது ரைட்டிங்கில் இருந்தாலும் சரி, டீச்சிங்கில் இருந்தாலும் சரி. ஸோ அதுதான் என்னோடய கம்யூனிகேஷனை டெவலப் பண்ண ஹெல்ப் பண்ணிச்சு. அந்த கம்யூனிகேஷன் தான் என்னை வேறு லெவலுக்கு கொண்டு போனது. ஸோ டோன்ட் வரி, உங்கள் ஸ்பீக்கிங் கம்யூனிகேஷன் ரொம்ப டவுனாக இருந்தாலும் கூட உங்கள் ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ண வைங்க. ஓகே, யூ எக்ஸ்ப்ரெஸ் யுவர் செல்ஃப் அட்லீஸ்ட் த்ரூ யுவர் ப்ரெசன்ஸ் இன் த பிகினிங். உங்கள் ப்ரெசன்ஸ் கூட்டத்துக்கு முன்னால் நில்லுங்க, முதல்ல உட்காருங்க. நீங்கள் எந்த மாதிரி பர்சனாலிட்டியை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண நினைக்கிறீங்களோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களால் பேச முடியலைன்னா உங்களுக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ண முடியுதோ, எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வருதோ, அது ரைட்டிங்கில் இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸ் வழியாக இருந்தாலும் சரி, டான்ஸாக இருந்தாலும் சரி, குக்கிங்காக இருந்தாலும் சரி, எக்ஸ்ப்ரெஸ் யுவர் செல்ஃப், கம்யூனிகேட் யுவர் செல்ஃப் இன் தேட் வே வித் யுவர் அவுட்டோர் வேர்ல்ட். டோர்ஸ் வில் ஓப்பன். பண்ணுங்க, ஒளிஞ்சிருக்காதுங்க. எங்கேயோ உங்களை யாருமே தெரியாமல் அடைஞ்சிருக்காதுங்க. உங்கள் வெற்றி உங்களை தேடி வராது. ஓகே, யூ ஹாவ் டு எக்ஸ்ப்ரெஸ் யுவர் செல்ஃப் இன் எனி ஒன் ஆஃப் தீஸ் வேஸ். சக்ஸஸ் வில் கம் டு யூ. டோர்ஸ் வில் ஓப்பன் ஃபார் யூ. இந்த மாதிரியான ஃபியர், கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்ஸ் உங்கள் லைஃப்பில் இருந்தால் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா, கவுன்சிலிங் வேணும்னா, you can contact me. Okay, till we meet in the next video, wish you all the best.